ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. நான் 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ அதில் 1 kg பாஸ்மதி ரைஸ் போட்டு நான் பிரியாணி பண்ணலான் இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான வெள்ளாட்டுக்கறி கிடச்சிது. ஸோ அதனால் ரொம்பவே இதில் பிரியாணி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோடய மைண்ட் வாய்ஸாக இருந்தது. ஸோ அதனால் ஓகே இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் மட்டனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறமா வந்து கேர்டு, இஞ்சி பூண்டு விழுது அண்ட் கொஞ்சோண்டு உப்பு. ஸோ இது போட்டு ஃபஸ்ட்டு நம்ம அதுதான் ப்ரிப்பரேஷன். மேரினேட் பண்ணிவிட்டு நான் வெங்காயம் ஒரு 7 வெங்காயம், 7 தக்காளி, 7 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இந்த ஸ்பைசஸ் வித் பே லீஃபோட ஸோ இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். அண்ட் கொஞ்சம் கர்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இதெல்லாம் நான் வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு 250 ml ஆஃப் ஆயில் விட்டுக்கிறேன். நான் வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து பிரியாணி நம்ம வந்து சமைச்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதோட அரோமா வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லையே நம்ம செய்யலாம். ஸோ இது எங்கள் அம்மாவுடைய ஸ்டைலு. ஸோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். அண்டு தேவையான ஸ்பைசஸையும் போட்டுக்கிட்டு நல்லா வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா வச்சுட்டுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணி ஒரு வதக்கிட்டு அதுக்கு அடுத்தது கையிலேயே வந்து தக்காளியை வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் அந்த பச்சை வாடெல்லாம் போகிறது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி நல்லா விட்டால் மட்டும்தான் சூப்பரான ஒரு அரோமாவில் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து அந்த பச்சை வாடை போகாமல் நம்ம எல்லா ஸ்பைசஸையும் ஒன்றா நம்ம எல்லாம் பண்ணி கலந்துட்டோன்னா கொஞ்சம் வந்து நல்லா இருக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்லா வந்து வதக்குறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக அள்ளி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அதுக்கு அடுத்தது நல்லா வதக்கின வாட்டி இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மட்டனை, அதை அப்படியே அதில் சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்துக்கின வாட்டி அதையும் சேர்ந்து நல்லா கலரி சூப்பராக ஒன்றுத்துக்கு ஒன்று நல்லா மர்ஜ் ஆகிடணும். இதில் ஒரு தண்ணி கூட விடக்கூடாது. அப்படியே வந்து லிட் போட்டு மூடி விட்டுறணும். இது கூட நான் வந்து பிரியாணி மசாலா ஒரு பேக்கெட் நான் எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் 1 kg பிரியாணி பண்ணேன்னா ஒரு பேக்கெட் வந்து அந்த கரம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிடுவேன். இது கூட நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கர்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து வாட்டி ஒரு 10 மினிட்ஸ் அது நல்லா கலரி விடணும். அதுக்கு அடுத்தது தான் லிட் போட்டு மூடி விடணும். ஸோ நான் வந்து குயிக்காக காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில். அதனால் இது வந்து அப்படியே நான் கலரிட்டு அப்படியே லிட் போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கலரிட்டு அதுக்கு அடுத்தது தான் லிட் போட்டு மூடி விடுறேன். நான் லிட் போட்டு மூடின வாட்டியே நான் இந்த 1 kg பாஸ்மதி ரைஸை அப்படியே தண்ணியில் சோக் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இந்த மட்டனுக்கு 7 விசில் விடணும். தண்ணியே விடாமல் 7 விசில் விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன் வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கலாம். 1 kg பிரியாணினா என்னோடய டம்ளரில் 4 டம்ளர் வந்துச்சு. ஸோ 4 டம்ளருக்கு நான் 5 டம்ளர் தண்ணி விட்டு இதில் கலந்துக்கிட்டேன். ஒரு முழு லெமனை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அதில் போட்டுக்கிட்டேன். நான் இன்னொரு குக்கர், பெரிய குக்கரில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வந்து எல்லாமே கலந்து ஒன்றா வரும். இல்லைன்னா நான் சின்னதுலேயே போட்டேன்னா எல்லாமே நம்ம போட்ட மசாலாலாம் கீழேயே வந்து சிந்திடும். ஸோ அதனால் நான் பெரிய குக்கர் எடுத்துக்கிட்டு அரிசியும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அரிசியை சேர்த்துக்கிட்டு இந்த பதத்துக்கு வரணும். அதாவது அரிசி வந்து ஒரு பாதி குக்காயிடணும். பாதி குக்கான வாட்டி நம்ம லிட் போட்டு மூடி விட்டு கேஸை சிம்மில் வச்சு விசில் போடாமல் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப். பாருங்கள், நான் சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கு அடுத்தது லிட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீளமான மட்டன் பிரியாணி சூப்பர் அரோமாவோட கிடச்சிதுங்க. அந்த சாதமும் அவ்வளோ நல்லா வெந்து அடி தட்டாமல் சூப்பராக வந்தது. எக்ஸலண்ட்டாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ நல்லா ஹோட்டல் ஸ்டைல் மட்டன் பிரியாணிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோடய ஸ்டைல் முழுக்க
சாரி எங்கள் அம்மாவோட ஸ்டைல். ஸோ இது எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஒவ்வொரு சாதமும் அப்படியே நீளமாக சேமியா மாதிரி